படியான காணிதான் உண்மையாக என்ன பெருத்துல காணிலையாமோ பயமாக கிடக்குடா கேட்க. இதுக்காரன் இப்போ நியூட்டல் அண்ணன் உங்களோட கேள்வியகம் பார்த்து சொல்லுவாங்க கட்டிக்காரன்டா. உலகத்தின் முதலாவது கண் ஆப்ரேஷன் எங்கே நடந்தேன்னு சொல்லுங்க இந்த தம்பி. ஸ்ரீலங்கா. நான் சொல்லட்டேன் பதில் கண்ணிலான் அண்ணன் இங்கே இப்போ இந்த மோட்டருக்கு பதிலாக 2 ஒரு கோர்ஸ் மோட்டரை நாங்கள் இணைச்சி செய்யலாம். நீங்கள் விளக்கடா புரியல இந்த ஃபேரை பார்த்தா ஜாலியாக விளக்கடியல் போலக்கா. உலகத்தின் முதலாவது கண் ஆப்ரேஷன் எங்கே நடந்தேன்னு சொல்லலாம். நாங்கள் எங்கே நடந்தேன்ட்டு காந்துட்டே நீ கிரைண்டரை கொடுத்தா சொல்லு வேணும் சும்மா கதை ரொம்ப நிப்பு நேரம் கிடக்கல ஆத்தல் படுக்கைய பக்கத்தை போத்து அவளுக்கு இடையில விற்கினால இப்போ தண்ணி குடிப்போம் உண்டு. அப்படி பார்த்தாலும் அவர் போட்ட அந்த ஒரு பர்டிகுலர் கூட பிரேக்கரும் பூட்டி வைக்கிறாங்க. கரண்ட் மட்டும் வந்து கரண்ட் கட் ஆகும். பிளாக் ப்ளூ வந்து நியூட்டன் இல்லையா இல்லை அம்மா தெரியாது சத்தியமா தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். வாங்க பிளம்பிங் வேலையை பார்ப்போம். ரெக்க கட்டி பறக்குதடா அண்ணாமலை பிரதீப்போட பைக்குன்னு சொல்ல உண்டே ஆத்தே பாட்டுக்கு விழப்போ சாமன் நல்ல சத்தம் தாண்டா போட்டு யாரா போட்ட பாட்டு பாப்போம். தோலை தொட்டு பிடிக்கையில எங்க படிக்குது அந்த வீட்டில் நினைக்கிறேன். பொக்ஸில் இல்லையா அப்போ பொக்ஸில் படிக்கிறேன் பாட்டு. அண்ணன் உங்களோட கேள்வியகம் பார்த்து சொல்லுவாங்க கட்டிக்காரன்டா. உலகத்தின் முதலாவது கண் ஆப்ரேஷன் எங்கே நடந்தேன்னு சொல்லுங்க. என்ன கேள்வியா இல்லை சொல்லுங்க பாப். இந்த தம்பி ஸ்ரீலங்கா. நீ நடந்த இடத்துல நடந்துருக்கேன். நான் சொல்லட்டேன் பதில் கண்ணிலான். ஏன் கணக்கை யோசிப்பான். கண் ஆப்ரேஷன் கண்ணுதானே என்ன நடக்கும். அப்புறம் காதுலையே செய்யறது காந்து பைப்பா விட்டுறா அந்த கதையில கட்டு போட்டு விட்டுருக்க ஆத்து. அது நேர நிற்கிறது தெரியும் மேடம். பொஸ்ன்ற ரீதியில் சில கேள்வியை திருப்பி கேட்பார் வீடியோவில் மட்டும் இருக்கிற ரீதியில் என்ன விளங்காது உனக்கு தம்பிக்கு. சரித்திரமே மாறி போச்சு மனசு மாறலையே உனக்கு தான் அந்த பாட்டு பார்த்தேன் சைக்கிளுக்கு உரிய பாட்டு. அவன் நினைச்சு பார்க்கல நீங்கள் பாட்டு படிப்பீங்க. அதை சேர்த்து நான் படிப்பேன் நான் இல்லை அதுமா அதான் பார்க்கணும் பொடி என்ன நடக்குது. 2 பேரும் மெத்தையிட்டு அடி கதவு நாங்கள் போடுவோம் போடாம விடுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை. உங்களுக்கு தேவை மோட்டரை மட்டும்தான் போட்டோம். சரி சூச்சு உள்ள தான் விடணும். வெளியே விட நினைஞ்சில்ல போடும். நீங்கள் விடுறதுக்கு எதுவும் இல்லை கதவு திறந்தா திறப்பேன் தானே அடிக்கடி திறந்து போடலாம். ஒன்றே உள்ளுக்கு போடணும் இல்லை வெளியில் போடணும். என்ன இந்த சைடில் போட்டு போட ஒரு கவரை போடுவோம். இல்லை வாரன் கதவு வந்து இப்படி கதை தண்ணி அடிக்க போறீங்கடா அடிக்கடி கதவு திறக்க மாட்டேங்க. அண்ணா இப்போ உங்களை யாரும் பிடிக்க வந்ததுக்கெல்லாம் ஒழிப்போன்னு அப்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு. ஏன் கதை கொண்டு இருக்குந்தால் இப்போ நீங்கள் என்ன கதை படித்து ஃபிக்ஸ் பண்ணி விட முடியுங்களா அப்படி திறக்கா அப்படிக்கு அப்படிதான். அப்போ மோட்டருக்கு சிக்கலண்டா எதுக்கு இவர் சொல்கிறானா கதவை திறக்கிறேன் செஞ்சுட்டு கதவை பூட்டி சொல்கிறீங்களா. ஏன்னப்பா அதை திறந்து போட்டா போட்ட அப்புறம் கவரை போட்டு சூச்சை போட்டு நீ பாட்டலாம் கையை ஒரு கால் துறப்பத்து அடி பொடி எடுத்து போட்டு அது. அதை நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு நாளும் தேவை வரும். ஏன் எங்களுக்கு ஒரு நாள் தேவை வரும். அது ஃப்ளோட்டர் தானே அந்த மேனுவல் தேவைக்கு அப்போ வெளியில் போடுவோம். வெளியில் வழியாக உயரமாக போட்டாச்சு தெரியுங்க. வெளியில் நாங்கள் இதுக்குள்ள விட்டுருவோம். கிட்ட ஓட்டு ஓட்டு கவரண்ட போடணும். வா சேர்த்து முடிப்போம்மா கலாச்சி போனி டீ மாஸ்டர் டீ போட்டார் வாங்க. அடே இவன் ஃபேட்டா வீடியோ எடுத்துட்டு வரேன் வந்து மாட்டுறான். ஏன் வந்து வர்றான் ஒரு ஆளை கேட்போம் பொருவா டவுட் ஒன்றில் காலை கேட்போம் போ
அக்ஷயக்காய் நல்ல மோட்டர் குளிருது இப்போ இதுக்குள்ள வச்சா குளிரும். எதுக்குல்ல இதுக்குள்ள அப்போ எங்கே வச்சா சுடும் அங்கே கொஞ்சம் மேலே வச்சுருக்காரு. ஏன் மோட்டர் மேலே இருப்பான் இதெல்லாம் குட்டியா அதான் ஒன்று இந்த வேலையில் குறையில கிணத்துக்குள்ள வாட்டர் ப்ரூஃப் அதான் கிணத்துக்குள்ள கொஞ்சம் வேலை என்ன மோட்டர் கிணத்துக்குள்ள போகும். இந்த மோட்டரோ அன்னைங்க இப்போ இந்த மோட்டருக்கு பதிலாக 2 ஒரு கோர்ஸ் மோட்டரை நாங்கள் இணைச்சி செய்யலாம் தள்ளும் தானே ஒரே தள்ளு அது இழுக்கிறேன் எனக்கு பெருமாள் இழுக்கிறதுக்கும் அப்படி டிஎலை போட்டு கனெக்ட் பண்ணி இழுக்கலாம் கனெக்ட் பண்ணி எதுக்கு கொடுத்து தள்ள இப்போ அது சரி ஓ அண்ணே இப்போ 100 காசு 50 ரூபா வந்து 100 ஆக்குறது தானே அதே மாதிரி 2 கோர்ஸ் பவர் மோட்டரே ஒவ்வொரு கோர்ஸை போனாச்சு 2 கோர்ஸ் ஆக்கிடலாம் இல்லை இல்லை அதுக்காண்டிதான் பாடிக்க உண்மையாக இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இதுண்ட அவுட்டுக்கு கிணத்துக்கும் 2 இதாக்குறோம் இறக்கி 2 இறக்கி வந்து என்னென்ன கனெக்ட் பண்ணி ரெண்டே மணிக்கிறேன் டீயை போட்டு ஒன்றுக்கு போட ரெண்டுக்கும் போடாரு போடுறோம் ஓ அங்கே ஒன்றே ராக்கிறோம் அப்படி சரி அப்போ அந்த கேன் பம்பளுக்கு செய்து வச்சிருப்பாங்க அது மாதிரி செய்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு மோட்டர் பாவிக்கிறேன்னு என்ன செய்ய போறீங்க ஒரு போலால பூட்டி போட்டு தான் ஒரு மோட்டர் பாவிக்கலாம் 2 முறையே நேரத்தில் பாவிக்கலாம் இல்லை 2 ஒரே நேரம் போட்டால் அந்த இது அடிக்கிற உயரத்துக்கு அடிக்காதோ இழுக்காது அவ்வளோ ரொம்ப தள்ளாது இழுக்கா ஆப்பியம் உண்டு அது ஆப்பியம் கூட இருக்கு 2 அது என்ன ஒரு மோட்டர் அடிக்குது 2 மோட்டர் அடிக்காதோ 2 மோட்டர் இழுக்கிறதே இந்த வாரம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் 2 மோட்டரை கூட்டி போட்டு டீயை போட்டு லிங்க் பண்ணி அது ஒன்றை வந்து 2ஆவது மாடியில் வச்சு மெட்ட மோட்டர் செட் பண்ணிடுவோம் இந்த மோட்டரை என்ன விலைன்னு கேஸ் பண்ணுங்க வீடியோ ஆக்ராஃப் என்ன எனக்கு பிள்ளைண்டி எல்லாருக்கும் பிள்ளைண்டி எல்லாருக்கும் பின்னே தான் டீ இவரை நாங்கள் சொல்கிற கனகண்ணேண்டு எங்களுக்குள்ள ஒரு கோட் பட் முண்டி மேசன் பிள்ளையை போய் நாங்கள் கேட்குறது கனகண்ணன்டைக்கு என்ன சரத்தோடைய பேட்டியோடைய வாராருண்ட அப்போ சிரிச்சொன்று சொல்லுவாங்க விடிய காலமையில் சரம் தான் பின்னே தான் பேட்டியோட டீ மாவல் விற்கிற விலைகளுக்கு சும்மா சொல்கிறது வேளாறுக்கு வந்து கொடுக்குற அந்த டீஎலும் இதுகளுக்குமே ஒரு நாளைக்கு 2000-3000 மேலே முடியுமாண்ணே அப்போ ஒவ்வொரு நாள் மணிக்கு இப்போ எனக்கு முடியும் தான் இது சொல்லி ஜெயிச்ச பம்மை இல்லை அதான் 14 நாள் கழிச்சு வந்து உண்மை வாடிக்கல நாங்கள் ஓட பண்ணுறக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மோடிஃபை பண்ணி ஓ இல்லை இது அவன் இல்லை சொன்னான் இப்போ எங்களோட ஓ அம்மா வந்து கம்பெனியில் அசம்பிள் பண்ணி போட்டு அதான் அந்த 14 நாள் கேட்குறேன் எல்லாரும் மடுக்க மாட்டாங்க இது நார்மல் கடவுளியே இல்லை சாமானா கடையில் கம்பெனியில் மட்டும்தான் கிடையாது ஜெனசேனா கம்பெனியில் மட்டும்தான் வேறு ஓட்டாமல் இருக்காது ஆனால் இந்த ஜெனசேனான்றது நான் கேள்விப்பட்டதே இல்லை நார்மலாக தவம்மா நீங்கள் மேனே அதுலாம் நார்மலாக வார பம்முகளே தவத்துனே நல்ல இல்லை டயசன் டேமும் மோட்டர் சைனாண்டதான் பம்பு தான் அண்டைகளால் சொன்னேன் டயசன் டே வேணுங்க அதுவும் அடிக்குமெண்டு பாவனோட மற்ற அதான் நான் சொல்லுவேன் எங்கள் சொப்னா இருக்கும் இது கட்டாயம் பண்ணும் இதை போட்டு நான் செட் பண்ணி பார்க்கல தண்ணி ஏற்று போட்டு பார்ப்போம் லைன் என்ன கொடுக்குறா இங்கே இந்த கரண்ட் லைனை கொடுத்துருப்போம் இங்கேருந்து லைன் போகுது தானே கொடுத்து விட்டால் நாங்கள் அங்கத்தையாலேயே மேல் மொட்டை மாடி தண்ணி அடிக்கலாம் தம்பி ஓ மொட்டை மாடியில் சரி தானே திங்கக்கிழமை அந்த மாதிரி குடிட்டாங்க மேய்ச்சி மிச்ச வேலை செய்தால் சரி தானே பாத்ரூம் மாடி தண்ணி வராது இப்போ நாளைக்கு வர மாட்டேன்றீங்க உங்களுக்கு வர சொல்லி சொல்லுங்க உட்காந்து சொல்லுங்க அவங்களுக்கு வர சொல்லுங்க காந்து நான் கேட்டால் வருவான் நான் கேட்க மாட்டேன் மெனச்சாச்சின்னு ஒன்று காந்து பிறந்தநாள் வருது வாரக்கிழமை எத்தாந்தி பயனுண்டோ 12 வாரக்கிழமை கூட பயனுண்டு 2 வாரக்கிழமை 2 தான் 4ஆம் மாதம் என்ன 4ஆம் மாதம் 2ஆம் தேதியா 2ஆம் நம்பர் குடிங்க அது ஆறப்போகுது அந்த ஏசி லைன் நேற்று அதை இழுத்து விட்டுட்டீங்களோ அந்த மாதிரி அந்த மேலான் பாய்லெட்டை வேலையும் இருக்கா பார்க்கலாம் இல்லையா நீங்கள் இந்த விளக்கடா புரியல இந்த ஃபேரை பார்த்தா சாரியா விளக்கடியல் போலக்கா நீங்கள் தான் கட்டதாக கொடுக்குறீங்க டிகே கொண்டு இடக்கடா காட்டிட்டு எங்கேயோ கொண்டு வரீங்க அவனை
நீங்களும் அவனோட தாண்டா சரி வரேன். அப்போ டிகே தான் கூட மெயினால். அப்போ இவங்க எல்லாம் சும்மான்றீங்க. இப்படி தான் கோத்து விட்றது இல்லை. தம்பி பெயரை கொடுத்தா எழுப்பானா நாங்கள் அந்த விஷயங்கள் வாங்கடா. நாங்கள் இப்போ அந்த கிணத்துக்கு பூட்டி போட்டு ஆட்ட இல்லை இல்லை இஞ்சி கிணத்துக்கு போய் எனக்கு இந்த மோட்டருக்கு எப்படி அடிக்கன்னு பார்க்க ஆசையாக. இதுன்ற சத்தம் அப்படி என்ன கடைஞ்சத்தமா இல்லை சும்மா சத்தம் இல்லை? எது போட்டுண்ணா வெளியில் சுத்தம் வரதால என்ன? அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கதவை போட்டு போட்டால் அந்த மேனுவல் சுவிட்ச் ஒன்று இதை போட்டு என்ன என்ன மோட்டருக்கு ஓகேயா இருக்கும்டோ எப்படி மனசு இந்த காலம் மனுஷருக்கே வைக்க பார்க்காத காலத்தில் மோட்டருக்கு வைக்க போட்டு ரோட்டு ரெண்டு அடிச்சிடுவோம்னு சொல்லுவார். அண்ணா நான் தான் போய் முதல் 2க்கு 2 பண்ணாங்க. அப்புறம் 1.5க்கு 2 பண்ணாங்க. 2 தான் தம்பி ஏன் லாபம். இதுதான் இதுண்ட வேபரிசு தானே. இதுதான் பைப் தானே சின்ன வேபரிசு தானே. பொசா பொசா என்ன பொசாண்ணா நீங்கள் பண்ணுறீங்களே? இது 2.5 1.5 ரூபாய் இதுக்கு அடங்குது இல்லை மோட்டே இல்லை. நீ இன்றைக்கும் பிடி வேட்டியே பொறுத்தெடுத்து அது பார்த்தாக நீ பயிலேருந்து துவச்சி சாப்பிட்டே இல்லை எடுத்தவனும் ஜூம் பண்ணி அளவு இல்லை என்ன துவச்சிருந்தேன் ஆண்ணே ஏன் பஸ்ஸாண்ணே நீங்கள் உண்டீங்க இது 2 இல்லை 2 கொண்டரை இது பண்ணது அண்ணா. இப்போ இதில் எது 2 இது 2 வெளியா உள்ள 1.5 இப்போ வெளியில் 2 கொண்டாலே கொண்டோணும். அப்போ அவ்வளோங்க 2 தான் அங்கடாக்கு இவ்வளோ கேட்டுப்பா அந்த கேள்வியை நீ சொல்ல. உலகத்தின் முதலாவது கண் ஆப்ரேஷன் எங்கே நடந்ததுன்னு சொல்ல. அங்கே கேட்டு எங்கேயாண்டு கேட்டான்னு இருக்காமல கண் ஆப்ரேஷன் கண்ணுனா நடக்கிறாங்க எங்கே நடந்தேன்ட்டு இது இது சின்ன பிள்ளை தான் எங்க இல்ல இல்ல இப்ப கண்ணு ஆப்ரேஷன் கண்ணு நடக்கிறாங்க எங்க நடந்தடா எங்க இடம் எந்த நாடு அதான் நீ அண்ணன் சிரிக்க விடா அது எல்லாம் சொல்லுவாங்கடா சரிடா இங்க நடந்தேன் கண்ணன்றத அவன் காந்து கிணத்து அடியில வச்சு சொல்லி போட்டான். இதுவாரு ஸ்ரீலங்காலையா அதுவும் எங்கயா பண்டத்தறி ஆதார வைத்தியசாலை இதை காட்டி கொடுத்தான் வதந்தியை கிளப்பி செஞ்சேன். மற்ற நேற்று எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று அனுப்பிச்சு. இளவாலைக்குள்ள வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பள்ளிக்கு படியனை கொண்டு வரான் மயக்கம் வந்து கண்ண நேரமாக பார்க்கல அவனுக்கு ஆனா இனி காணாட்டி கூட நான் அனுப்பணும். ஏன்னா இப்ப இதுல பார்க்க பயமா இருக்கு. ஒரு இந்த மாதிரி நான் காய்ச்சி போட்டு சொல்றேன். லண்டனாலோ இல்ல லண்டன் வருவோம். அவர் கண்ணாடி ஓடுவாருடா. ஆளு ஆளா ஆளோ போட்டா அடே விசரா அந்த என்னத்தை போட்டிச்சல அவனுக்கு யாரை காணையிலேருந்து போட்டிருக்கு பருத்துல ஒரு காண என்னத்தான் காணையில் ஓட்டு சொல்லியா அந்த கோலத்தான் சொன்னது என்று அந்த கிரந்தமாடா உண்மையா உண்டு பேர் ஆள் ஒரு காய்ச்சி போட்டு சொல்ல 3 நாள் நல்லா காணலையா.
இந்த ஆள் தான் படியம் தான். ஒவ்வொன்று படியான காணிதான் உண்மையாக. அப்போ அவருக்கு காய்ச்சி போடுறா அதுக்கு என்ன போடலாம் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்னமான்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணி கூட சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பருத்துல ஆகலையாமோ பருத்துல இருந்தால் அங்கேயோ எங்கேயோ போட்டு போனான் பயமாக கிடக்குடா கேட்க. பருத்துலக்கு எங்கே வச்சுட்டாங்களா இப்போ ஏன்னா சிவர் எல்லாத்தையும் மண்ணில் ஆட்டிக்கிறான் போட. ஃபுல்லாக விட்டு தான். ஆனால் இவங்கள்ட்ட விட்டு ஒரு நீட்டுறா அந்த வேறு இடத்துக்கு போகாது ஒரே ஓடு. அவன் மணியை வெட்டுவான். அவன் அந்த ரேசோரோன்னு திறமா வெட்டுவான். அவன் திறமாள் வெட்டுக்காரன். என்ன கிட்ட ஆனால் அவரே படிக்கிற நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வருங்க இருக்கா நீங்கள் இருக்குங்க உங்களோட கையா வருங்க ஃபுல்லாக கழட்டி போட்டு இருக்குங்க இருக்கா கை படிமாதத்துக்கே நம்மளா போகணுமே என்னக்கிட்ட இருங்க. ரூபாய் நான் படி வரைக்கும் உங்களோட மோசமாக போகுது வேங்க இன்னும் உங்களோட இடையிலே நிற்க போகுது. இவ்வளோ டைட் பண்ணால் 2 பிடி இருக்கும் அவ்வளோ. ஆற்று இது படுப்புல இப்போ இங்கே 3 பிடி இங்கே 2 இன்ச்சு வேங்க இங்கே ரீ ராமாத்தி கொடுக்குறாங்க அதுதான் அப்படி வராது. அல்லாட்டி பெரிய கிட்ட போகிறாலே தான் ஆரம்பிச்சு முந்திவன் ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறான். சொல்கிறா எவ்வளோ ஸ்விம்மிங் பூல் பிளம்பிங்காரன் இப்போ எங்கே ஏன் மாட்டியா? ஓ கீழே எங்கே இறக்க பிரியா? அப்போ அந்த அந்த ஜிப்சத்துக்குள்ள உள்ளா வட்டி வட்டி வைக்க என்ன பின்னுக்கோ முன்னுக்கோ அங்கே போய் அங்காலே காந்துட்டே நீ கிரைண்டரை கொடுத்தா சொல்லு வேணும் சும்மா கதை ரொம்ப வீடு. அதுதான் ஏசி பின்னுக்கு ஏசியோ. ஓ ஏசி பின்னுக்கு வச்சதான் அங்கே வட்ட அப்படி இங்கே வரும். ஆமாடா அதான் சொன்னான் ஒரு நீங்கள் வெட்டக்குள்ள ஒரு சதுரம் வட்டி தான் அவளுக்கு ஜாயின் போட்டு செய்ய சுகம். ஆளை காட்டு ஆள் போன்னு சும்மா வச்சுக்க காதுக்குள்ள பொஸ்டன் காட்டுறதுக்கு வேண்டா வண்டி போகிறது தான் கேட்க மாட்டான். அப்பா நிப்ப நேரம் கிடக்கல அதான் மேட்ட போட்டுருவோம்பா போட்டு கடையை போட்டுருண்ணா. பொக்ஸை எடுத்து வச்சும் ஃபோனில் வாட்டு போடுறான் அளவுகள். பொக்ஸை போட்டு பெரிய ஆக்கினியாக கிடக்கன்னு போட்டு பொக்ஸ் ஒழிச்சு வச்சு அப்புறம் ஃபோனில் விட்றான் பாட்டு. பொக்ஸ் எடுத்தாங்களே இன்னும் கண்டுபிடிக்கிறதேன் பேப்பரில் கொடுப்போன்னு பார்த்தான் பொக்ஸை காணலேண்டு. அப்போ கேட்டான் எவ்வளோ முடியுமெண்டா அவன் சொன்னான் 6500 ரூபா முடியுமெண்டு. அப்போ கேட்டான் பொக்ஸை விடாண்டு. நான் சொன் பொக்ஸ் ஒரு 1200 ஆகுமெண்டே. அப்போ போய் ஒரு 4 பொக்ஸை வண்டி கொடுங்க தம்பி அவங்களுக்கு என்ன. அதோட திரும்பி வந்துட்டேன். ஆத்தல் என்ன சிரிக்கிற? ஆத்தல் ஆத்தலானப்பா ஆத்தல் ஆத்தல ஆத்தல் ஆத்தல்ல ஆட்கள் வந்து பொண்ணுல பாட்டை போட்டு அவள் வாயால படிக்குது தெரியுமா? சரி அதான் அவன் பேர் ஆத்தல். அந்த பாட்டு அதுக்கு பின்னாடி எடுத்துறான் பாங்க முதல் ஆரம்பாட்டத்தில் அவன் போத்துல இருந்தான். அப்புறம் அந்த பாட்டு படிக்க விட அப்புறம் ஆத்தலா மாறணும் நேற்று கதை வந்த பின்னேதான். என்ன டீ உறங்க மாட்டேங்க என்ன விளக்கம்? என் சாயங்கால பூசை பொஸ்ஸா சொன்னார். அப்ப நம்பல நான் வேற யாரோ சொன்னேன். பொஸ்ஸா சொன்னான்டா நான் நம்புவேன். சொன்ன வாக்கு தப்பா. அவன் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தை அடிச்சிருந்தான்டா லக்ஷ்மன் தான். இவங்களும் கம்முகள் பேசி அடிக்கிறான்னு கண்டாட்டு போட்டு அடிக்கிறான். இந்த போட்டை போட்டுலாம் பிரித்து உடைக்கிறான். பிறகு வச்சு விட்டுற கம்முகளை பேசிட்டு கம்மன்ற வர புட்டி வரேன்டா. டபுள் கம் இப்போ என்ன ஒரு புட்டி வாங்கிக்கிறேன். இந்த வேலையை நீங்கள் அன்றைக்கே செஞ்சுக்கலாம். சும்மா சேனல் இல்லாதபடியாக தான் வேலை இல்லை எங்களுக்கு. இப்போ அரிப்ப இன்றைக்கு வந்து மதியமாக போகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் சேனலில் சொல்ல இல்லையே எது இது என்ன
சரி அதை விட்டு போட்டு இந்த புட்டி அடிச்சிக்கலாம் பாண்ட இரவுண்டு அதெல்லாம் கேட்குறா நியாயமோ இல்லையோ எல்லாம் நீ வேறேக்க இப்படி ஓடின வேலை சொல்லு அப்போ நீ அவன் சின்னவனும் வேறேக்க சின்னவனை காண ஆசையாக கூட்டி வர மாட்டேன் சரி இவன் இல்லையா மற்றவனை சொல்கிறேன் ஓ எப்போ இப்போ வேணும் என்ன வர மாட்டான் நீ சரி அவனை வீடியோக்குள்ள யாரும் பிள்ளை லவ் ஒன்று இருக்க கூட இப்படி ஒரு கதையை கேட்டேன் அன்றைக்கு இவனையும் கட்டிட்டேன்னு நான் நம்பல அப்புறம் இவன் சொல்லத்தான் சாரி இவன் சொல்லத்தான் உண்மையாக அவன் கட்டையிலேன்னு உண்மையாதான் எங்க வருவான் இப்போ கேட்குறத போது அப்புறம் உன்னையும் கட்டிட்டேன்னு தான் காட்டுறான் பார் என்ன பழக்கம் அவனை பழக்கம் சின்ன சின்ன பொடியில் 21 வயசு இப்போ பால் குடி மருந்து கொஞ்சம் அதான் பொடியெல்லாம் கட்டினு வேக்கையா சொன்னிக்குது அதுதான் நெட்டை வச்சுட்டு அடிக்கணும் என் புட்டியை பொடியை கொஞ்சம் மந்து இறங்கினாண்டா கடவுளாண்ட அடித்து தள்ளி விட்டுருவாங்கடாப்பா காலம் என்ன சாப்பிட்டேன் எந்த வேற காத்தல் சாப்பாடு சரியா உரை உலகா ஐயோ ஐயோ ஆத்தல் படுக்கைய பக்கத்தை போத்தோட அவளுக்கு இடையில விற்கினால இப்போ தண்ணி குடிப்போம் உண்டு அதால அப்பா நேற்று வந்தோடனே ஒரு பத்து தண்ணியை கொண்டே கொடுத்துட்டா அவன்கிட்ட குணம் தெரியுமான்ட்டு அடே தம்பி இதுக்கு வயருக்கு இல்லை இதுக்கு ஓ அப்போ இல்லை இது வேறு ஷடோ லைஃப் பேரும் இல்லை அது ஷடோ வருது இல்லை உள்ளுக்கு ஷடோ அப்போ டேய் எங்க படம் இங்கே அதுக்குள்ள ஷடோ லைஃப் 10 ஓ இந்த வேறு நான் நீ எல்இடி இருந்தால் வைப்போன்ட்டு நான் சொல்கிறேன் ஷேடோ வருது அப்புறம் எல்இடி அண்டு ஓ அதானோ ஷேடோ வருதுன்னா நான் அதுதானே லைட் இல்லாட்டி மொட்டை ஆகிக்கணும் இது அந்த பலி அந்த கட்டையில் அடிக்கும் நீங்கள் அந்த கட்டையில் இன்னும் அடிக்கல சரியா 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 அந்த கட்டையில் அடித்து அதுக்குள்ளே இதுக்குள்ளே ஷெடை வருது தானே இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ரைட்டு இல்லை இங்கே இதை இப்போ இது ஓகே இதை பார்க்க ஓகே சரிதானே மோட்ரு வந்து இங்கே தான் ஷெடோ பிடிக்குது அந்த சைட் கட்டையில் போட்டால் அப்புறம் தெரியும் ரைட்டு அதான் சரி அப்போ நான் சின்னவன் பேர மாட்டான் அப்போ அவனை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்க முடிய காலம் அதல் நீ சும்மா தேவையில்லை கதை காய்க்க அவனை பற்றி கலியான் கட்டிட்டானப்பா அவனை பார்த்தா கலியான் கட்டுற வயசு மேடா சொல்ல எந்த வயசு அவன் 21 ஆறு அவன் கட்டையா தானே நேற்றும் போட்டு ஓட்டுறான் கட்டலண்டு கதையெல்லாம் கேட்டு கேட்கணும் அவசரப்படக்கூடாது நீ யோசிப்ப கட்டையில என்ன போட்டோ காட்டணும்னா தனியாக நின்ற போட்டோ காட்டோண்டாப்பா அகினி இதில் போவோம் பொடிய வேலையை வச்சுட்டு கடைக்காக போட்டுருவோம் சாமான் இருக்கும் இவ்வளோ தானே வேலை கொலிவுரு போட்டு கனெக்ட் பண்ணாச்சு எல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டு இது நானே செஞ்சுருப்பேன் நான் அப்போ அதான் விட்டேன் நான் நினச்சேன் நீங்கள் விட்டீங்க இல்லை அதுக்கு என்ன வயர் விட்டா ஓகே என்ன இப்போ வச்சுட்டு வயர் விட ஓகே என்ன வயரை கொடுத்தாதே எல்லாத்துலேயும் ட்ரிப்புக்கு ஜாயின்ட் ஆகுது பஸ் வராலே நான் இதோட பழகிடுங்க நீங்கள் அடுத்த வேலையை நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நிறைய கலர் வரல சில இடத்துல நீலம் சிவப்பு அப்படி எது பச்சையில் அதை மற்ற அன்பாண்டு என்று சொல்லி சொன்னேன் அதையும் இல்லை இப்போ நீங்கள் செஞ்ச வேலைக்கு பிள்ளைகளாண்டா ரிம்பிளுமோ நியூட்டன் நியூட்ரல் அதான் நியூட்ரல்டா இது இந்த ஏத்து பேரும் ஏத்து இல்லை ஏது வந்து இது கரண்ட்டு இது நியூட்டன் நியூட்ரல் இப்போ நியூட்ரல் கிடக்கு வயர் வேறு என்ன கொடுக்கல கொடுக்கலையோ என்ன கொடுக்க.                                                                                                                அது அங்கே தான் கொடுக்காது இது பெங்க வை விட்டா ஸ்க்ரூ
இந்த பள்ளியில் நைட்டு பண்ணிச்சு எந்த பள்ளியில் இந்த சொற்ப பல்லுன்னா எங்கடா புல்லு பஸ் வரல பள்ளியில் அடே இந்த எங்கடா இல்லை 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 அப்போ அந்த பின்னுக்குள்ள அந்த கிளிப்பில் பிடிமானம் அந்த பல்லில் டச் ஆகணுமா நடக்குது விலங்கு பார்த்தோன்னு நிற்கிறோம் இது தேடி வரணும்டா அப்போ இந்த இது இண்டிகேட்டர் அது இது கெவில்டே இது ஒரேஞ்ச் இந்த மாறி வந்துச்சான் ஓகே இது வெளிச்சம் கூட இருக்கு அது அப்போ வீட்டுக்கு லைட் போடுறது இல்லை போட்டில் திறந்தோ சரி அப்படியே தான் இருக்கும் ஆளே என்ன முழு பட்டின்னு ரப்பிட்டு இனி வைக்கவும் இல்லை ஒன்று இங்கே அப்போ பாருங்க இப்போ இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை சாமான் கிடக்கண்டு முதல் இதில் போட்டிருந்தா ஒரு பட்டிக்கு இல்லை அப்போ அந்த ஒரு பட்டிக்கு என்ன வச்சிருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சதில் கொஞ்சம் வச்சிருக்கு ஆள் வந்து என்னென்ன அதுகளுக்கு 3 பேஸ் பிளான் தானே அவர்கிட்ட பிளான் படி அது என்ன இடம் காணாது என்ன கடவுளே இப்போ இந்த லைட் எரியறதுக்கு மேலே கரண்ட் கொடுக்கல நியூட்ரல் கொடுப்போம் இது கரண்ட் போகுது இதால் பஸ் வராலே கரண்ட் போகுது இதால் போகும் பஸ் வரால போகுது கரண்டோ இதால் கூட கரண்ட் என்ன இதால் வந்து பாருக்கு நியூட்ரல் வரும் இதில் இருந்து இந்த எந்த ஒவ்வொரு கரண்ட் இருந்தால் நியூட்ரல் வரும் இதால் ஒவ்வொரு ஃபேஸ் இதால் நியூட்ரல் ஒவ்வொரு ரூபாய் இருக்கும் இப்போ இது கரண்டு இது கரண்ட் ஏன்னா இது கரண்ட் அது கரண்ட் இது கரண்ட் இப்போ நியூட்ரல் நீ கொடுக்க போகிறேன் இந்த இருக்குது மடிக்க வச்சு ஏன் கொடுக்குற கொடுத்துருவேன் லூப் பண்ணி கொடுப்போம் இதில் எந்த ஓவன் இப்படியே வட்டி கொடுக்கும் அப்படியே போகும் மேல் பக்கத்தால் சின்ன சின்ன வேறு லூப் அடிச்சு போகும் இந்த எம்சிட்ட மேல் தலைக்கு என்ன கொடுத்துருவீங்க எதுக்கு இந்த பிரேக்கெட்டை மேலுகளுக்கு மேலுக்கு இந்த ஒவ்வொரு ரூமாளுக்கு எந்த வேறு தானே வயர் இருக்கு கரண்ட் சர்க்கிட் வேறு சர்க்கிட் வேறு ஒவ்வொன்று இருக்கு பிரேக்கரும் விழும் ட்ரிப்பும் விழும் அந்தந்த ஏரியாக்குரிய பிரேக்கர் விழும் பஸ்ஸுக்கு பிரேக்கர் குறையும் சரியோ இது மேனடுப்பங்கள் ரோட்டுகள் அதெல்லாம் சொல்லி சொன்னேன் அதுக்கு மேலே பொதுவாக ஆரம்பியருக்கு மேலே நீங்கள் பாவிச்சா பிரேக்கர் கொஞ்சம் ரிப்பும் விழும் இப்போ வந்து முந்தைய ஒரு காலம் தனியாக ரிப் தான் எல்லாத்துக்கும் அப்புறம் தான் அந்த பிரேக்கர் வந்தேன் பிரேக் இப்போ அந்த ஏரியாக்குரிய பிரேக்கர் மட்டும் விழும் என்ன இல்லை விடுமன்னா அதுக்கு மேலேயும் சோட்டு ஒன்று இருக்குமென்னு சொன்னேன் இந்த ரிப் விழும் இதுக்கு மாலும் பேச்சுட்டா இப்போ எங்களுக்கு இதில் நீங்கள் 2 6 3 4 10 3 16 மேலுக்கு இதில் 4 6 1 10 3 4 16 இதில் 4 5 6 6 3 16 அப்போ இதில் இந்த ஏசின் சேர்க்கிறதுக்கு 20க்கு இல்லை இந்த பிரேக்கர் மாற்றி தான் போகணும் 16 கொடியாச்சு 20 பிரேக்கர் வேணும் இல்லை அதை மாற்றி கொடி அப்போ என்ன இப்போ 16 மேலே கூட கிடையாது நீ மேலே கணக்காக தான் வண்டிப்பியா மொத்தமாக 3 வண்டி நான் 20 ஹீட்டருக்கு 2 போட்டுட்டு ஏசி இங்கே இது கொண்டு 2 இன்னொன்று அப்போ இதில் ஏதோ ஒன்று மாற்ற வேண்டியது இருந்தானே பிரேக்கர் 16 சரி எங்களுக்கு இப்போ 4 இல்லை வேணும் அந்த போலுக்கும் வேணும் இது ஏசிக்கு இது 16 போடலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் இது இல்லை 24க்கு 20 போடுங்க போட்டுட்டு அதுக்கு அங்கே இது கொண்டு போடணும் மீனாலும் கொண்டு போகணும் ஹீட்டருக்கு 2 போடணும் ஹீட்டருக்கும் 20 வேணும் 20 போட்டால் 6 நான் எடுக்க போகிறோம் 6-7 வேறு அப்போ நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் ஃபுல் பட்டிக்கும் பிரேக்கரும் இதெல்லாம் செட்டிலாம் வேண்டியாச்சு அடிஷனலாக வேண்ட ப்ரோமோட மாற்ற தானே வேணும் இல்லை சில விட மிஞ்சும் இல்லை 16 அதான் மாற்ற தானே வேணும் வேண்டி நீங்கள் அந்த பிரேக்கர் பொட்டியை கொண்டு ஆனால் இப்போ வயரிங் வந்து வேறு ஆள் வந்து செய்ய எடுக்கக்குள்ள அவனை எப்படி செஞ்சானோ சரியா அது நீ நாங்கள் என்னென்ன செய்கிறேன்னு செய்யான்னு தான் நான் சொல்கிறோம் பொதுவாக இப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையில் இல்லை சிறப்புறன்ட்டு தான் கொழி இருக்கீங்க வேலை தெரிஞ்சே சரி இல்லை அதை கேட்கல இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இந்த மெயின் பாக்ஸே போட்டியாள் என்ன விளங்குது எனக்கு ஒன்றும் செக் பண்ணே இல்லையா ஒன்றும் அன்றைக்கு செக் பண்ணி பூடி போட்டேன் நீ நியூட்ரலில் பிடிச்சிதாண்டா சரி இனி கரண்டாக கொடுக்க 3 ரிப் இருக்குல்ல இப்போ இந்த அந்த கரண்டோட வேறு நியூட்ரல் சேர்ந்துட்டான்னு சொல்லி சொன்னால் ரிப் ஆகுது அப்போ அதை மாற்றி போட்டு செக் பண்ணி கொடி விட சரி ஒரு சின்ன வேலை ஒரு ரிப்பாக போட்டால் அந்த பிரச்சனை வராது இப்போ உங்களுக்கு ஒரு அறைக்கன்னா இந்த அறைக்கு சோட்டன்னு சொன்னால் அந்த கரண்டுக்குரிய ரிப் தான் ரிப் ஆகுது மற்ற இடமெல்லாம் கரண்ட் இருக்குது பிரேக்கர் தான்
இப்போ உங்களுக்கு ஒரு சோட்டண்டு சொன்னேன் இந்த கரண்டில் வர சர்க்கிட்டு கிச்சனுக்கு சோட்டண்டு வைக்குங்க அப்போ ஒன்றில் பிரேக்கெட் போடுவார் எல்லாரும் போடுவார் ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற இடம் ஃபுல்லாக கரண்ட் இருக்குது சரியோ மாதிரி இதில் போல் ரிப்பன் ஒன்று இருக்குது அதை போட்ட மட்டும் என்ன செய்ய சொல்லுங்க ஆகும் இந்த கட்டுறதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் கரண்ட் இப்போ மற்ற இப்போ என்ன பிரச்சனை இல்லை இப்போ இதில் இது 3 பேஸுக்கும் ஒரு பேஸுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி சொன்னேன் நம்ம ஒரு பேஸை எடுத்த மட்டும் சொன்னேன் இப்போ இந்த சர்க்கிட்டையும் இந்த ஒரு பேஸுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் சரியோ அப்போ 3 பேஸ்ன்னு சொன்னால் 3 கரண்டையும் பிரித்து போடைக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லா கரண்ட்டும் ஒரே விஷயமாக போய் கொண்டிருக்கணும் அம்பியத்து ஆனால் 3 பேஸுன்ற விளக்கம் உண்மையாக என்ன நாங்கள் இருக்கிறோம் 3 பேஸுண்டா என்ன 3 பேஸ்ன்னு சொல்லி சொன்னான்னா இப்போ உங்களுக்கு வந்து தாரது வந்து இப்போ அவன் போட்டின்னு சொன்னால் இந்த போட்டி தான் தர போகிறான் 3 பேஸ் நினைக்க உங்களுக்கு 3 கரண்ட் தர போகிறான் போட்டியிலேயே 3 கரண்ட் தர போகிறான் உங்களுக்கு ஒரு கரண்ட் தான் அது ஒரு கரண்ட் தான் தேவை ஆனால் போட்டியில் தர போகிறான் அப்போ உங்களோட வீட்டுக்கு இப்படி நோமலாக பாருங்க உங்களுக்கு ஈஸியாக அவ்வளோ பண்ண இது உங்களோட வீட்டுக்கு தர ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட் இது ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட் இது ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட் அப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கரண்ட் எடுத்தா ஒரு கரண்ட் எடுத்து இல்லாமல் இதை வச்சு கொண்டு தான் இந்த வீடுக்குள்ள நீங்கள் பாவிக்கணும் ரெண்டு சொல்லிக்க உங்களுக்கு அது காணாது விளங்கு இப்போ மேக்ஸிமம் பண்ணால் ஒரு சிங்கிள் பேஸ் கரண்டில் ஒரு 3 ஏசி வேலை செய்யும் அதுக்கு 4 ஏசி வேலை செய்யும் 5 வேலை செய்யும் கூல் வராது இன்வெர்டர் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் அப்போ அந்த கரண்ட் இது தாங்காது அம்பியர் வந்து உங்களை போட்டி அம்பியர் அவன் தரேக்க அந்த இதில் இருந்து நீங்கள் 3 ஏசி தான் பாவிப்பீங்க அதுக்கு மேலே பாவிச்சாலும் வேலை செய்யும் அப்போ இப்போ நீங்கள் இதில் 3 கரண்டையும் 3 கரண்டையும் பிரித்து 3 எல்லா ஏசிக்கும் போய்க்க தான் அந்த பிரச்சனை வராது இப்போ பார்க்க போனான்னா அப்போ இந்த இதில் ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி ரெண்டு சொல்லி போய்க்க 3 தனித்தனி கரண்டில் போகும் தனித்தனி கரண்டில் போகிறீங்க அப்போ எங்களுக்கு சாதாரண வீட்டுக்கு வேறு கரண்ட் உதாரணமாக எங்களுக்கு கீழுக்கு 1 2 3 5 ஏசி வருது அது என்ன நீங்கள் பங்கிட போகிறீங்க 3 தனித்தனியாக பங்கிடுவோம் மண்டபம் சரியா பங்கிட்டு இப்போ மெயின் 24,000 B2 அதுக்கு கொடுக்க போகிறீங்க 24,000 B2 வந்து எந்த பேஸில் குறைய இருக்குது அதுக்கு தூக்கி போட்டு விட சரி அதுக்கு தூக்கி போட்டு 1 2 3 4 ஏசி வருதுல்லோ 24,000 விட்டா 4 வருது அப்போ நான் 3லேயும் தனித்தனியாக போட்டால் 2 மிஞ்சும் அப்போ அதில் எதில் அம்பியர் குறைய வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டு விட சரி அப்படியா 24 இதுக்கு மோட்டர் டைம் வருமே இல்லை மோட்டர் எல்லாம் லோட்டான சாமான் வரும் தானே அதில் வந்து கரண்ட்டை வரேன்னு சொன்னேக்க மாற்றி மோட்டர் பிரிட்ஜ் வருங்க பிரிட்ஜ் அவன் எல்லாம் வரும் அப்போ அதன் பாரத எல்லாத்தையும் பங்கிட்டு ஏசி பாரத வந்து ஒன்றில் பங்கிட்டு வைக்க இப்போ அந்த மோட்டருக்கு விட்டுருக்கீங்களா லைன் அந்த லைன் இதுக்கு வந்ததோ மோட்டருக்கு ஏற்கனவே கரண்ட் சர்க்கிட் பேர் எழுத்து விட்டுருந்தவர் தானே நான் போட்டது ஆட்டோமேட்டிக் போகிற சுவிட்சுக்கு போகிறது இல்லை அப்போ அவர்கிட்ட அந்த மோட்டர் இதுக்கு வந்ததா வந்துருக்கு அங்கே கரண்ட் போயிட்டுது நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ளோட்டர் வந்து அதுலேயே இந்த கனெக்ட் ஆகிறது அது அப்படியே ஒன்றுலேயே இருக்குது மோட்டர் சுவிட்ச் ரெண்டு சுவிட்ச் வரும் ஒன்று மனுவலாக போட்டு பாவிக்கலாம் ஒன்று மனுவலாக அங்கே விட போகிறோம் இங்கே ஒன்று போடலாம் வேணும் 2 ஃப்ளோட்டர் லைன் இங்கே வந்து வருது அப்போ இங்கே 2 மோட்டர் சுவிட்ச் வரும் ஒன்று இந்த நாளும் ஒன்றுலேயே இருக்கும் மற்றது அடுத்தது நீங்கள் இப்போ அங்கே போட்டு பாவிக்கிறீங்கன்னா மட்டும் ஒன் பண்ணி போட்டு பாவிக்கும் ஆனால் இப்போ இங்கே ஒரு மோட்டர் சுவிட்சாக ஒன் பண்ணியே விட போகிறோம் அது ஃப்ளோட்டரோட கனெக்ட் ஆகும் இன்னொன்று அங்கே வரும் அதில் வரும் புரியுது இங்கே வரும் இங்கே ஒன்று வரும் அங்கே ஒன்று வரும் அங்கே உண்டு அதானே அப்போ இப்போ 3 அப்போ அவர் சொன்னது இங்கே கீழே 3 பேஸ் போட்டு மேலுக்கு சிங்கிள் பேஸில் கொண்டு வைப்பணுண்டு அப்படி பார்த்தாலும் அவர் போட்ட அந்த ஒரு பர்டிகுலர் கூட பிரேக்கரும் பூட்டி வைக்கிறாங்க அவர் சொன்னது வந்து என்னென்னா பாருங்க இதுக்கு ஒரு கரண்ட் மேல் பில்டிங் மேலான ஃப்ளோருக்கு ஒன்று இதுக்கு 3 கரண்ட் இதுக்கு 3 இல்லை இது கொண்டு இங்கே 3 பேஸ் எடுத்து தான் மேலே சிங்கிள் பேஸ் போட பண்ணார் அவர் அங்கே போட்டு பிரிச்சானே இங்கே 3 பேஸ் எடுத்தேன்னு வீட்டை வாரதை வந்தேன்னா ஒரு பேஸை கொண்டு இங்கே போட்டு அடுத்த பேஸை கொண்டு மேலே போட்டு அடுத்த பேஸ் அதாவது 3 கரண்டையும் 3 ஃப்ளோரும் பிரிச்சு விடுறாரு அவர் செய்து விட்டார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு பேஸ் வந்து சும்மா தானே இருக்க போகுது 2 பேஸ் இப்போ இதுக்கும் பிரியோசனம் இல்லை இதுக்கு 5 ஏசி மேலே வரதுக்கும் பிரியோசனம் இல்லை 5 ஏசி என்றா பிரியோசனம் அதுக்கு மேலே போகிறது என்ன தனியாக அந்த பாய்லருக்கு மட்டும்தான் 2 போகுது ஒரு கரண்ட் மேல் டிவி இருக்குது அப்போ அவர் வந்து 3 பேஸையும் 3 ஃப்ளோருக்கும் பிரித்தவர் நீங்கள் 3 பேஸையும் 3 எல்லாருக்கும் கொண்டு வரீங்க ரெண்டா நீங்கள் என்ன சாக்கொள்றீங்க அந்த சாக்கொள்ள இல்லை அந்த என்ன பாவம் பார்த்துருக்குது ஆனால் இதில் எப்படியோ கரண்ட்டுக்கு பிரச்சனை பிரச்சனை வேற நீங்கள் கேட்டாருன்னா ஒரு சிங்கிள் பேஸ் கரண்டில் 5 ஏசி வேலை செய்ய மாட்டேன் 5 அதுவும் என்ன 24 வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ அந்த ஒரு கரண்டை வச்சு என்ன செய்யறது அப்போ அவரை கேட்க சொல்லல எனக்கு அவரை நான் அந்த அவரை நான் பிள்ளையாக கதைக்க மாட்டேன் அந்த ஆள் எப்போவும் என்னையை தான் யோசிச்சிருக்கும் நீங்கள் வந்து என்னையை யோசிக்கிறேன் அதான் பிரச்சனை நீங்கள் நான் உயிரோடு இருக்கணும்னு யோசிக்கிறீர்கள்
இது கரண்ட் லைன் இங்கே பக்கத்து நியூட்ரலா நியூட்ரல்ன்றது இங்கே ஏற்றுறவனை கனெக்ட் பண்ணுறதா நியூட்ரல்ன்றது இது தனியாண்ணா இது வந்து கரண்ட் அடுத்தது நியூட்ரல்ன்றது என்னென்ன விளங்குறேன் மைனஸ் ஓகே இது ப்ளஸ் அது மைனஸ்ண்டா இப்போ சாதாரணமாக சில இடங்கள்ல நாங்கள் ப்ளஸ் கரண்ட் போகும் மைனஸ் வந்து ஒரு இரும்போடு இல்லை முட்டை வைப்போம் ஏது கண்டு அது டிசிக்கு அண்ணா டிசிக்கு அது நிலத்தோட தொடர்பு தான் அண்ணா எங்களோட கரண்டை பொறுத்தல இதால் இப்போ ஓட்டம் இப்போ இதால் கரண்டால் வந்தண்ணா நியூட்டரால் வந்து போகிறது தான் நியூட்டர்னு சொல்கிறோம் இதால் வேறு உள் வாங்கி அது வழி வாங்கி சொல்கிறோம் நியூட்டர் அப்போ இதில் இந்த ஏர்த் லைனும் கொண்டு போய் வந்து கிரவுண்டோட இல்லை நாங்கள் இந்த ஏர்த் வந்து இந்த சர்க்கிட்டுக்கு அங்கே கனெக்ட் ஆகுது இல்லை சர்க்கிட்டுகளுக்கு கனெக்ட் ஆகாது அப்போ அது வந்து இந்த பார் இருக்கு இந்த ஏத் பார் இருக்கு ஏத் பார் எல்லாத்துலேயும் நீங்களே இருக்கும் அது முந்தின காலத்துல என்ன ரிப் அந்த எலக்ட்ரானிக் ரிப் இல்லை கிட்ட கொண்டு கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும் முந்தின ரிப் இப்போ வந்து அது வாரது நாங்களே கொடுத்து விடுறது அப்போ இந்த ஏத்தால பிரியோசனம் இல்லை இருக்கு ஏர்த் பார்னு கீழே இருக்கிற முழு ஏர்த்தையும் கொடுத்து விட்ருக்கீங்க அதுலேருந்து ஒரு மெயின் ஏர்த் எடுத்தா கொண்டு இறக்க அப்போ இந்த ஏர்த்து வந்து பிளக்களுக்கும் போகும் ஏன் என்ன காரணத்துக்காண்டி பிளக்கில் போயிலேன்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு மைனர் கரண்ட்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த சிடி பிளேயர் இல்லாதெல்லாம் பின்ன கை வச்சிங்கன்னா அந்த நுள்ளும் அந்த ஏற்று வச்சிங்கனால தான் கற்று வச்சிங்க எங்களை விட்ட நுள்ளுறாப்பா அந்த பழம் விட்ட நுள்ளுறல்ல அப்போ இந்த ஏர்த்துன்ற ஒரு தனி லைனாக வந்து ஒரு தனி பாராக போய் நிலத்துக்கே போகுது இப்போ பாருங்க அஞ்சு வாங்க இதில் இப்போ இதில் வந்து வேறு இவ்வளோ வயர் வெட்டிக்கார் சரியா இதில் ஆனால் ஏர்த்தொண்டு தானே அது என்ன லூப் பண்ணுறா இதில் இதை ரக்கி போட்டு மேலே வச்சு டச் பண்ணி கொண்டே அங்கே ரக்கி இல்லை இதுக்குள்ள இப்போ மூன்று பிளக்கோ 3 சுவிட்சோ வர போகுது அப்போ ஒரு பிளக் வரும் அப்போ பிளக்கு தான் தேவை சுவிட்சு தேவை சுவிட்சருக்கு வரும் சுவிட்ச் வந்தேன்னா கரண்ட் மட்டும் வந்து கரண்ட்டு கட் ஆகும் அதுக்கு நியூட்டலோ ஏதோ வராது பிளக் வந்து சுவிட்சுக்கு நியூட்டல் இல்லையா இல்லை அம்மா தெரியாது சத்தியமாக தெரியாது சுவிட்சுக்கு வராது சுவிட்சு கரண்ட் மட்டுமே என்ன சாமான் விட்டுக்கிடாக்கு என்ன தேவை விட்டுக்கிடாக்கு 3 கேங் 4 கேங் சுவிட்ச் ஃபுட் வண்டி பண்ணிக்கிறேன் நைட் லேம்போ அதில் பேன் கொண்டு வரலாம் உள்ள மாதிரி இஞ்சாமல் வட்டி செய்யலாம் மாறி வட்டி வச்சு விடுவோம் வெட்டவனாம் தாயே இனி வெட்டவனாயா அங்கட வீட்டுண்ட இது கடை போதையா வட்டிக்கு இந்த தாசா ஜாயின்ட்டுகளுக்கு அப்படி வேலை பார்க்குறான் அதியே அதுதான் இப்போ இது இல்லை இந்த ஜாயிண்ட் வச்சா வந்து இந்த பிறகு அந்த குட்டி லேசன்ற அதுக்காகவும் இல்லை ஜாயிண்ட்டு வெடிக்கக்கூடாதுடா இது வச்சா வெடிக்காதா இப்போ என்ன இது வச்சா வெடிக்கா அதை விட இது புட்டியில் இது வேறு சாம்பல் இது ஜிப்சம் கம் இந்த கலர் வேறையா கிடக்கு ஆத்தல் பாட்டிலாம் நிற்கானா ஆத்தலுக்கு ஆக்கள் தேவை இல்லாட்டி பாடுது ரெண்டில் ஏதாவது வேணும் ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டில் விட்டு கட்டாயம் வேணும் ஆத்தல் காந்தி ஒரு திறமையான அவன்கிட்ட இத்தனை திறமைகள் இருக்கிறது இந்த வித்தியான சில டைமெல்லாம் தெரியுது சில டைமில் பார்த்தா அவன் மேஷன் சில டைமில் பார்த்தா பிளமி பாரிங் சிரிக்கான் அவன்கிட்ட திறமையை பார்க்கணும் சைக்கிள் தான் கொடுத்தது பார்க்கும் என்ன வேணா சுயந்தனம் காதல் பையன் தமிழா அவனுக்கு காதல் பையன் அடிக்க மட்டும் அப்புறம் நெட் வைக்கிறேன் ஒரு அடிச்சு நெட் வச்சுட்டு திருப்பியும் வைக்கும் ஆத்தல் வைப்பான் கண்ட வடி நல்லா ஆத்தலுக்கு வேற அவன் அடிக்க இப்படி நெட்டை வைக்க சொட்ட வண்டியான் ஆத்தல் நினைக்கிறவன் இல்லை அடிக்க வலிக்கிட்டான்டா நிற்கலாம் கிட்ட எனக்கு அவன்லாடாப்பா விருப்பம் சுருளியில் வருவான் தொப்பி அடிச்சான் சின்னவன் ரைட் அப்போ தம்பியா வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு வேணா ரைட் டைம் வர ஆகிட்டானே நீ தான் இப்போ குழி ஓடு